அதிமுகவை பற்றித்தான் இன்றைக்கு பத்திரிகைகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றித்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனால் இது மாபெரும் மக்கள் இயக்கம். ஆகவே இன்றைக்கு தொண்டர்களுடைய எண்ணங்களைத்தான் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார்கள் என்கிற உண்மை எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையிலே எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விவாதம் நடைபெறாத நாளே இல்லை, செய்திகள் வராத நாளே இல்லை. ஆகவே பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு இதை நான் சொல்லுகிறேன். நம்முடைய இந்த விவரத்தை அவருடைய நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு சொல்லுகிறேன். எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை. இது அடிப்படை ஆதாரமற்றது, எந்த ரகசியமான விவாதங்களும் நடைபெறவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக பொதுச் செயலாளருடைய உத்தரவோடு நான் இதை ஊடகங்களுக்கு தெரிவித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நிலைகளிலே களத்திலே மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக பதவியிலே அமர்த்துகின்ற போது இது எங்களுக்கு கிடைத்த செய்தி. எங்களுக்கு கிடைத்த செய்தியை நான் சொல்லுகிறேன். திமுக கட்சியில மிகப்பெரிய பூகம்பம் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எந்த விதமான தியாகம் செய்யாமல் கலைஞர் அவருடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற ஒற்றை அந்தஸ்தை வைத்துக்கொண்டு ஒற்றை செங்கலை காட்டி அரசியல் செய்து இன்றைக்கு முதலமைச்சர் அந்தஸ்திலே அவரை உட்கார வைக்க போகின்ற காரணத்தினாலே திமுகவிலே தற்போது தொடர்ந்து ரகசியமாக வெளிப்படையான ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. எதற்காக? இந்த மிகப்பெரிய பூகம்பத்தை தணிப்பதற்காக. அதிமுகவை பற்றி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதை போல நான் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அதற்கு பதிலடியாக இதை நான் சொல்லவில்லை. எங்களுக்கு கிடைத்த தகவலின் செய்தியின் அடிப்படையிலே அறிவாலயத்திலே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம், வெடிக்காமலும் போகலாம். செய்தி இப்படித்தான் வருகிறது. ஆகவே அதை தணிப்பதற்குத்தான் பல்வேறு முயற்சிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை வெடிக்குமா வெடிக்காமல் போகுமா என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலே 2 கோடி தொண்டர்கள் இராணுவ வீரர்களாக கட்டுப்பாடு பெற்ற மிக்க இயக்கத்தை அவர் வெற்றி மேல் வெற்றியை பெற்று இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்த்தி இந்த தாய் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசை மீண்டும் மலரச் செய்து புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சர் அடியிலே அமர்த்துகிற அந்த சூளுரையோடு எங்கள் மூத்த அமைச்சர்கள் எங்களை போன்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். களத்திலே இன்றைக்கு சூறாவளியாக சுழன்று பணியாற்றுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியிலே இன்றைக்கு ஒரு தேர்தலை இப்போதுதான் அவர்கள் கூட்டணி இல்லாமல் சந்திக்கிற போது எத்தனை குளறுபடிகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை வசூல் என்ற அந்த செய்தியெல்லாம் பார்த்து நாம் தமிழ்நாட்டிலே ஒரு தலைகுனிவு ஏற்படுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கம், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர், ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு தனக்கு தொண்டர்களால் இந்த மக்களால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த அங்கீகாரத்தை, இந்த அடையாளத்தை, இந்த பொறுப்பை இன்றைக்கு உணர்ந்து தன்னையே அர்ப்பணித்து இரவும் பகலும் பாராது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மாவின் மறுவடிவமாக, புரட்சி தலைவியா மறுவடிவமாக, புரட்சி தலைவரின் மறுவடிவமாக உழைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களெல்லாம் நன்றாக தெரியும்.
இந்த 40 தொகுதிகளிலும் அவர் வேட்பாளரை தேர்வு செய்து அவர்களை களத்திலே நிறுத்தி தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து, ஒரு தோழமையை நாங்கள் பேசி முடித்தால் டெல்லியில இருந்து வந்த எஜமானர்கள் உங்களை மத்திய அமைச்சராக்குறோம் என்று சொல்லி அவர்களை கடத்தி கொண்டு போய் விடுகிறார்கள். கவர்னர் ஆக்குறோம் என்று சொல்லி கடத்தி போய் விடுகின்றார்கள். உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை பட்டா போட்டு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று விடுகிறார்கள். அப்போதும் மனம் தளரவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனம் தளரவில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியால் இன்றைக்கு ஒரு நிலையான அரசை இன்றைக்கு கொடுப்பதற்காக, தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக, பறிகொடுத்த தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டுவதற்காக கூட்டணியை நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றோம். ஆனால் நடந்தது என்ன? மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சலுகையை வாரி வழங்குகிறார்கள். மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சலுகைகள் சேவைகளையும் சேர்த்து வழங்குகிறார்கள். இதையும் தாண்டி கொள்கைக்காக, கோட்பாடுக்காக, தமிழகன் உரிமைக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து களத்திலே நின்று மக்களை சந்தித்து மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றிக்கான செய்திக்காக தமிழ்நாடு தவம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை அறிவாலயத்திலே எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம், வெடிக்காமல் போகலாம். இதை காலம்தான் பதில் சொல்லும். காலத்தில்தான் அதை நாம் முடிவு எடுக்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.